ஒவ்வொரு நாளும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் மூலமாக கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்றும் பார்த்து வருகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கல்வி செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் புதியதாக 54 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் அமைக்க பொருளாதார விவகாரங்களுக்கான குழு ஒப்புதல் அளித்துள்ளது. 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் 17 மாநிலங்களில் 53 மாவட்டங்களில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. புதிய பள்ளிகளுக்காக 927 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவிடப்படும். புதிய பள்ளிகள் வழியே 54,000 மாணவர்களுக்கு கல்வி அளிக்கப்படும். மத்திய அரசு ஊழியர்கள், முப்படைகளில் பணியாற்றுவோர், எல்லை பாதுகாப்பு படையினர் ஆகியோரின் குழந்தைகள் படிப்பதற்காக நாடு முழுவதும் ஏற்கனவே 1094 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தற்பொழுது 12 லட்சம் மாணவர்கள் பயில்கின்றனர். அவர்களுக்கு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி கல்வி கற்றுத்தரப்படுகிறது. இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்பொழுது பார்க்கலாம். தேசிய வனவிலங்கு வாரியத்தின் தலைவர் யார்? ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் என்பது என்ன? எகிப்தின் பிரதமராக பதவியேற்றுள்ளவர் யார்? இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். சென்னை ஐஐடியில் இணையதளம் வழியே பல்வேறு சான்றிதழ் படிப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பல்லம் ராஜு இந்த திட்டத்தை அண்மையில் தொடங்கி வைத்தார். தி நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாப்ட்வேர் மற்றும் கூகுள் இணையதளம் ஆகியவற்றுடன் இணைந்து இந்த படிப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. நேஷனல் புரோகிராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங் இணையதளத்தில் சென்று கூகுள் மின்னஞ்சல் முகவரி அக்கவுண்ட் வழியே பதிவு செய்ய வேண்டும். கடந்த பிப்ரவரி மாதம் புரோகிராமிங், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் என்ற சான்றிதழ் படிப்பு தொடங்கப்பட்டுள்ளது. 10 வாரம் கொண்ட இந்த படிப்பிற்கு வரும் 10ஆம் தேதி வரை சேரலாம். இணையதளத்தில் வீடியோ மற்றும் பாடங்கள் மூலம் கற்றுத்தரப்படுகிறது. முழுக்க முழுக்க இலவசமாக சான்றிதழ் படிப்பு வழங்கப்படுகிறது. சான்றிதழ் மூலம் மாணவர்கள் வேலை திறனை பெற முடிவதாக ஐஐடி அதிகாரிகள் தெரிவித்தனர். இன்றைய தெளிவுபட பகுதியில் நாட்டா எனப்படும் நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர் தேர்வு குறித்து விவாதிக்க உள்ளோம். இளநிலை ஆர்கிடெக்சர் படிப்புகளில் சேருவதற்கு நாட்டா தேர்வு முக்கியமானதாகும். 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் இந்த தேர்வை எழுதலாம். ஆனால் 12ஆம் வகுப்பு முடித்த பின்னர் தான் ஆர்கிடெக்சர் படிப்பில் சேர முடியும். அரங்கில் நம்முடன் உள்ள நாட்டா தேர்வுக்கான பயிற்சியாளர் திரு ஃபரூக் அவர்களிடம் நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர், இந்த நாட்டா அப்படின்னு சொல்லப்படுறது வந்து எப்படி ஒரு கேட், எப்படி ஒரு IAEE, எப்படி ஒரு கேட் எக்ஸாம் சொல்றோமோ அந்த மாதிரி தான் நாட்டா. அதே மாதிரி தான். சோ டிஸ்கிரைப் பண்ணுங்க சார், வாட் இஸ் நாட்டா? நாட்டாங்கிறது வந்து நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சர். சரிங்களா? ஸோ இட்ஸ் அ மேண்டேட்டரி எக்ஸாம். அதாவது கம்பல்சரியா இந்த எக்ஸாம் எழுதினா மட்டுமே யுவர் எலிஜிபிலிட்டி டு டூ BArch 5 years BArch degree program. So this is one of the eligibility criteria. The second one is you must secure 50% in overall aggregate. In your board exam, that's in your plus 2 exam, you must score 50% overall and maths as a core subject. So 50% வந்து 10th and 12th ல இருக்கணும். No, only in 12th standard. 12th standard. Okay. The eligibility for writing the NATA exam is you must have passed 10th standard. Okay? So next is basic eligibility criteria அப்படின்னு பாக்குறது வந்து 10th standard பாஸ் பண்ண ஒரு கேண்டிடேட்டும் இந்த நாட்டா எக்ஸாம் எழுதலாம். இப்ப இந்த நாட்டா எக்ஸாம் பத்தி எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்கு சார்? நாட்டா எக்ஸாம் யாரெல்லாம் BR படிக்கணும்னு வர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த நாட்டா எக்ஸாம் பத்தி தெரிஞ்சிருக்கு. ஆர்கிடெக்சர்ல வந்து அவங்க ஆர்கிடெக்சரல் இண்டஸ்ட்ரியில வந்து அவங்க கரியர் அமைச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாட்டா எக்ஸாம் இருக்கு. இது வந்து மத்த ரூரல் பார்ட் இல்ல அர்பன் பார்ட்லயே ரூரல் பார்ட் இந்த மாதிரியான இடத்துல இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இதை பத்தி தெரியறதுக்கு ஏதாவது அவேர்னஸ் கேம்ப் மாதிரி கேம்ப் கண்டக்ட் பண்ணது கிடையாது. இது வரைக்கும் கிடையாது. People who are coming from rural areas சென்னைக்கு வரும்போது தான் they are able to find everything. சோ சென்னை மாதிரியான ஒரு மெட்ரோ சிட்டில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஆனா இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நிறைய பேருக்கு நாட்டா பத்தி தெரியுமா அப்படிங்கறது ஒரு क्वेश्चन. காலேஜஸ் முன்னோக்கி வரும்போதுதான் அவங்களுக்கு வந்து அந்த நாட்டா எக்ஸாம்ங்கிறது ஒன்னு இருக்குன்னு தெரியுது. They think engineering மாதிரி architecture join பண்ணலாம். And they come forward to some architecture colleges,
they are being forced to write NATA exam. இதை பத்தி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு நேர் இணைப்பில் காத்திருக்கிறார். கோவையில் இருந்து விஜயலட்சுமி காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். விஜயலட்சுமி வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். இப்போ நாட்டால வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுக்கணும் நாட்டா என்ட்ரன்ஸ்ல? அதே மாதிரி பிளஸ் டூ எக்ஸாம்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணி இது பண்றாங்க ஆர்கிடெக்டுக்கு? நிச்சயமா. அப்புறம் வந்து இன்னொரு கொஸ்டின், லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து எவ்வளவு மார்க்ஸ்? அது மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்கு மேடம். பெஸ்ட் காலேஜஸ் எல்லாம் எது ஆர்கிடெக்ட்ல சென்னை பொறுத்த வரைக்கும்? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஃபார்மேட்டான क्वेश्चंस வச்சிருக்காங்க. சோ கட் ஆஃப் மார்க் அப்படிங்கும்போது கட் ஆஃப் மார்க்ங்கிறது 200 மார்க்ஸ் நாட்டா கவுன்சிலிங் பேஸ்ட் ஆன் 400 மார்க்ஸ். ஓவரால் கட் ஆஃப் மார்க் வந்து 400 மார்க்ஸ். அதுல 200 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஹையர் செகண்டரி எக்ஸாம் வந்து எடுக்கப்படும். ரிமைனிங் 200 மார்க்ஸ் ஃப்ரம் யுவர் நாட்டா எக்ஸாமினேஷன். சோ நாட்டா எக்ஸாமினேஷனோட வெயிட்டேஜ் 200, ஹையர் செகண்டரியோட வெயிட்டேஜ் வந்து 200. So plus 2ல எவ்வளவு மார்க் எடுத்திருந்தா நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும்? To be on the safer side, to get the top 5 colleges, அதுக்கு பாத்தீங்கன்னா your cutoff must be 310 above. 300 above is a good mark. 310 above is on the driver's seat. You are very much safe to get placed in high reputed colleges, number 1, number 2 colleges. இந்த மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வந்து பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு இந்த நேர் கேட்டிருந்தாங்க. பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாத்தீங்கன்னா பிஆர்சி அகாடமி ஆஃப் ஆர்கிடெக்சர், அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், பாரத் யூனிவர்சிட்டி, சத்யபாமா யூனிவர்சிட்டி, இது எல்லாமே வந்து பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன். இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு. past 20 years. past 20 years இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரன் ஆயிருக்கலாம். பட் இந்த கோர்ஸ் வந்து அங்க எவ்வளவு வருஷமா போயிட்டு இருக்கு? மியாசி அகாடமி ஆஃப்ல பாத்தீங்கன்னா அகாடமி ஆஃப் ஆர்கிடெக்சர்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 15 years இன்ஸ்டிடியூஷன். பாரத் பாத்தீங்கன்னா 24 years இன்ஸ்டிடியூஷன். And Satyabama is also well high reputed institution. VR courses இருக்கு. இன்னொரு நேயர் காத்திருக்கிறார். செங்கல்பட்டுல இருந்து பாபு காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாபு வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. மேடம் வணக்கம். சார் கிட்ட ஒரு நிமிஷம் கொடுங்க. கேட்கலாம். சொல்லுங்க சார். ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் என்னோட டாக்டர் வந்து இப்ப +2 எழுதிட்டு இருக்கா. ஓகே. அவங்களுக்கு she is willing to study architecture. ஓகே. So இந்த கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆர்கிடெக்சர் ஃபியூச்சர் எப்படி சார் இருக்குது? பிகாஸ் அவங்க 5 years கோர்ஸ் 5 years படிச்சுட்டு அவங்க தனியா வெளியே போறப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்போ அந்த மாதிரி அந்த ஃபியூச்சர் எப்படி இருக்கு? இஸ் இட் வர்த் டு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பா பாத்தீங்கன்னா மேடம், பாய்ஸோட கேர்ள்ஸ் ஹேஸ் மோர் ஆஃப் கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ். ஸோ ஆர்கிடெக்சர் இஸ் பேசிக்கலி அ கிரியேட்டிவ் கோர்ஸ். ஸோ அந்த மாதிரியான கோர்ஸுக்கு கேர்ள்ஸ் ஹேஸ் அ வெரி குட் ஸ்கோப். பிகாஸ் ஒரு இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கலாம். மோர் ஓவர் ஆர்கிடெக்சர் வந்து 5 years ப்ரோக்ராமில் இந்த 4th year காலேஜ் படிப்பில் 3 years ரெகுலர் காலேஜ் போவாங்க. 4th year வந்து கம்பல்சரியாக த கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் இஸ் ஆஸ்கிங் ஆல் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் டு அண்டர்கோ அ 1 year ப்ராக்டிக்கல் internship program. So அதில் பார்த்தீங்கன்னா they experience the practical knowledge. அந்த பிளாட்ஃபார்ம் is being set for a very good career. So on the platform they have to make use of it and shine in their career. So the campus interview பார்த்தீங்கன்னா இதில் கிடையாது. ஆர்கிடெக்சர் கோர்ஸ்ல எங்கேயுமே கிடையாது. ஸோ அது வெல் ரெனவுண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் வந்து கிடையாது. ஏன்னா வந்து பிகாஸ் they are having this 1 year platform to shine in that. So அது ஒன்று. Second, girlsக்கு they can work at home. They can create their own architecture firm at their house itself. They don't have to go and work physically. Boys விட girls வந்து இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான urge அதிகமா இருக்கு. Slow, but they are well talented. That's the thing. நிச்சயமாக. திருச்சியில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் சூர்யா. அவரிடம் பேசலாம். சூர்யா வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். BE சிவில் முடிக்க வந்து கண்டினியூ இந்த இதுல சேரலாமா? அது எத்தனை வருஷம் படிக்கணும்? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். BE சிவில் இன்ஜினியரிங் படிச்ச கேண்டிடேட் வந்து ஆர்கிடெக்சர் BR படிக்கலாமா? எவ்வளவு வருஷம் அவங்க எக்ஸ்ட்ராவா படிக்க வேண்டியது? இல்ல, BE சிவில் படிச்சவங்க BE டிப்ளமா இன் சிவில் படிச்சவங்க படிக்கலாம். டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்க வந்து BR படிக்கலாம். BE சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு அவங்க வந்து ஸ்ட்ரைட்டாவே MR படிக்கலாம். BR படிக்கணும் அவசியம் இல்லை. அவங்க ஸ்ட்ரைட்டாவே வந்து MR படிக்கலாம். பட் ஆனா வந்து they will not be renowned as an architect. They'll be holding the MArch degree, but they'll not be known as an architect in a Council of Architecture. Yeah, because அவங்க civil engineering முடிச்சிட்டு masters வந்து அவங்க architecture. It's the norms regulated by the Council of Architecture. So the Council of Architecture recognize each person as an architect. So அதனால வந்து only if you complete with BE civil, you can straight away go and work as you can do your MArch degree. MArch degree.
சோ அதுக்கான கோர்ஸ் எப்படி சார் இருக்கும்? BE சிவில் முடிச்ச கேண்டிடேட் வந்து ஆர்கிடெக்சர் போய் ஜாயின் பண்ணாங்க. You will earn all the skills, but you will not be known as an architect. That's the only difference. பானு என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். பானு வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. என் பையன் +2 படிக்கிறான், தமிழ் மீடியம் படிக்கிறான், ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு ஆசைப்படுறான். படிக்க முடியுமா சார் மேடம்? கண்டிப்பா படிக்கலாம் மேடம். பட் ஒன்லி திங் அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும், சப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு வரணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா பிஆர் கோர்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் எப்படி அவர் டேக்கிள் பண்ண போறாரு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு வந்து காலேஜ்ல ட்ரெயின் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியாட்டி கூட நீங்க வந்து கத்துக்கலாம். பட் ஒன்லி திங் யூ ஹேவ் டு ஹேவ் சம் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் பேசிக் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ளை பண்ற கேண்டிடேட். பிஆர் கோர்ஸ் பத்தி பார்க்கும்போது இப்ப இன்ஜினியரிங் அப்படின்னா அவங்களோட மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில இருந்து வரும். சோ அது மூலமா அவங்களால அந்த AEEE அப்படிங்கிற எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். பட் ஆர்கிடெக்சர்ங்கும் போது அவங்களோட கரிக்குலம் விட்டையில அவங்க ஆர்கிடெக்சர் பத்தி எதுவுமே படிச்சிருக்க மாட்டாங்க. சோ அவங்க ஒரு பேசிக் ஐடியாவே இல்லாம இந்த நேட்டா எக்ஸாம் பாக்குறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா? என்னோட அட்வைஸ் வந்து அவங்க கொஞ்சம் டிராயிங்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் மென்டல் எபிலிட்டி கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பிஆர் கோர்ஸ் நீங்க வர்றீங்கன்னா அதுக்கு வந்து இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான சப்ஜெக்ட். இது வந்து எப்படி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சின்ன குழந்தைய கொண்டு போய் ஒரு LKG ஸ்கூல்ல சேர்க்கிற மாதிரி தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ LKG ஸ்கூல் போகும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ஸ் வந்து ஒரு ABCD படிச்சு, ஒரு சென்டென்ஸ் படிச்சு, ஒரு ரைம்ஸ் படிச்சு they coming up in their life. So அதே மாதிரி இந்த ஆர்கிடெக்சர் சப்ஜெக்ட் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஸ்கிராட்ச் அப்படிங்கறத நீங்க வந்து வருவாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அதுல இருந்து ஒண்ணுமே இருக்காது. they have the skills but not completely. So it's a fresh subject with a lot of creativity and imagination skills. நிச்சயமாக. சென்னையில இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், ஹசருதீன். அவரிடம் பேசலாம். ஹசருதீன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. சிஸ்டம் ஆர்கிடெக்சர்னா எது சம்பந்தப்பட்டதுங்க? ஹசருதீன் உங்களோட கேள்வி என்ன தெளிவா பதிவு செய்யுங்க. சிஸ்டம் ஆர்கிடெக்சர் எது சம்பந்தப்பட்டதுங்க? சிஸ்டம் ஆர்கிடெக்சர் இஸ் ஆல் இஸ் அபௌட் டிஜிட்டல் ஆர்கிடெக்சர். ஹலோ வணக்கம் கார்த்திக், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. என் பிரதர் இருக்காங்க, அவங்க 10th முடிச்சிருக்காங்க, அவங்க ஆர்கிடெக்சர் படிக்க முடியுமா? 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்காரு உங்க பிரதர் இல்லையா? ஆமா. இவர் வந்து ஆர்கிடெக்சர் 10th முடிச்சிருக்காருன்னா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்பர் 1 11th and 12th undergo பண்ணிட்டு you can jump, you can get into BArch degree. Number 2 3 years in diploma in civil or diploma in architecture படிச்சுட்டு BArch போடலாம். So 10th முடிச்சு straight away you cannot come to BArch degree. So ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு 11th and 12th பர்சியூ பண்ணிட்டு போகலாம், இல்லனா இதுலயே வந்து டிப்ளமோ இன் சிவில் இல்லனா ஆர்கிடெக்சர் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து BArch படிக்கலாம். வசந்த் என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் வசந்த், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ சார், குட் ஈவினிங். நாங்க வெள்ளூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. ஹலோ, நாங்க இப்போ +2 படிச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் BArch தான் அப்ளை பண்ணலாம்னு இருக்காங்க. நாட்டா எக்ஸாம் எழுத போறேன். சரி, அதுக்கு காலேஜ் வந்து இது அண்ணா யூனிவர்சிட்டிலயும் இருக்குங்க. அங்க படிச்சா ஸ்கோப் இருக்கா இல்ல வேற எங்கேயா படிக்கலாமா? இல்ல, அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா போனீங்கன்னா you are going through counseling. You can also go to deemed universities. It's all the same. Doesn't make any difference. But only thing the fees differs from each college. Government quota and management quota. Fee difference இருக்கும். மத்தபடி வேற ஒண்ணு டிஃபரன்ஸ் கிடையாது. எல்லா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், அவங்களுடைய மத்த கோச்சிங் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், எல்லாமே one of the same. Almost equal in all the colleges. All the colleges are doing well, and because it's coming under Council of Architecture norms, so all the colleges are doing well. மதுரையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், இந்து. அவரிடம் பேசலாம். இந்து வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. நான் JEE மெயின் எக்ஸாம்க்கு செகண்ட் பேப்பருக்கும் அப்ளை பண்ணிருக்கேன், நாட்டாக்கும் அப்ளை பண்ணிருக்கேன். ரெண்டுத்துக்கும் ஒரே கோச்சிங்கா இல்ல வேற வேற கோச்சிங்கா? ஓகே, சிலபஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் சேம் தான், பட் பேட்டர்ன் ஆஃப் த எக்ஸாம் வந்து டிஃபரெண்ட். இப்ப நாட்டா எக்ஸாம் எடுத்துட்டீங்கன்னா 200 மார்க்ஸ் பேப்பர். அது வந்து ஃபர்ஸ்ட் 100 மார்க்ஸ் டிராயிங் ஸ்கில் இருக்கும், ரெண்டாவது 100 மார்க்ஸ் வந்து ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ வேற இன் JEE பேப்பர் 2 எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து கம்ப்ளீட்லி of architecture with your 12th standard maths. So overall 360 marksல வந்து 260 architecture syllabus 100 maths syllabus இருக்கும். பட் நாட்டால வந்து உங்களுக்கு maths syllabus 12th standard இருக்காது. It will be lower standard mathematics இருக்கும். காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், கிரிதரன். அவரிடம் பேசலாம். கிரிதரன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. ஹலோ, வணக்கம் கிரிதரன். ஹலோ சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். நான் வந்துட்டு இப்போ 12th ஸ்டாண்டர்ட் முடிக்க போறேன் சார். ஐ அம் ரைட்டிங் எக்ஸாமினேஷன் நவ. எனக்கு வந்துட்டு BArch எடுக்கணும்ன்ற ஒரு ஐடியா இருக்கு, ஆனா அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான் எனக்கு தெரியல. பட் BArch இன் சென்ஸ் நாட்டா எக்ஸாம் எழுதி அதுல எப்படி ஸ்கோப்லாம் நல்லா இருக்குங்களா? ஓகே,
ஸோ இப்போ ஸ்கோப் ஆஃப் ஆர்கிடெக்சர் பற்றி கேட்குறாரு. ஸ்கோப் ஆஃப் ஆர்கிடெக்சர் அது சொன்ன மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 3 yearsக்கு அப்புறம் அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் தட் இஸ் யுவர் மெயின் டர்ன் கீ. ஸோ அங்கே தான் உங்களோட இந்த டர்னிங் பாயிண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ ஓவர் தேர் இந்த பிளாட்ஃபார்ம் யூ ஹேவ் டு ஸ்கோர் வெல், ஐ மீன் பெர்ஃபார்ம் வெல் இன் யூர் ஆஃபீஸ் டு பி தி பெஸ்ட் அவுட் ஆஃப் ஆர்கிடெக்சர். இப்போ ஐடி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் அதுல ரிசர்ச்ல இருக்கிறதுனால மற்ற செக்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஆர்கிடெக்சருக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்கலாமா? கண்டிப்பா இப்போ இருக்குது. மோர் அண்ட் மோர் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் இஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆர்கிடெக்சர் கேன் ஒன்லி கோ இன் டிசைனிங், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர், அர்பன் டிசைனிங். ஸோ அது மாதிரி பல விதமான ஆர்கிடெக்சர் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. கிரியேட்டிவிட்டியா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ஆஸ்பயர் பண்ணலாம். கண்டிப்பா அது ஒன்று. சென்னையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் சுமித்ரா, அவரிடம் பேசலாம். சுமித்ரா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் சார், என்னோட டாக்டர் இப்ப வந்து +2 படிக்கிறா. அவ வந்து ஆர்கிடெக்சர் குரூப் சேர போறேன்னு நினைக்கிறா. அந்த ஆர்கிடெக்சர்ல வந்து மெயினா அந்த பில்டிங் இது அது இல்லாம வேற என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்கு அதுல? பிஆர்க் இல்லாம வேற என்னென்ன கோர்சஸ்? பிஆர்க்ல ஜெனரல் பிஆர்க் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி பிஜி கோர்சஸ்ல தான் வந்து ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் யூஜி வந்து வெறும் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் மட்டும்தான். மதுரையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் சபரி, அவரிடம் பேசலாம். சபரி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். நான் இப்போ 12th படிக்கிறேன். ஓகே. நான் இப்போ 12th முடிச்சுட்டு நான் வந்து சிவில் இன்ஜினியர்ல ஸ்கோப் ஃபியூச்சர்ல வந்து பிஇ படிச்சா இருக்குமா, இல்ல பிடெக்கா, இல்ல பிஆர்க் படிச்சா இருக்குமா? ஸ்கோப் ஆஃப் ஆர்கிடெக்சர் இஸ் லிட்டில் மோர் ஹை கம்பேர்ட் டு பிஇ சிவில் இன்ஜினியரிங். இப்ப இவங்க அந்த காலேஜ்ல பிஆர்க் படிக்கும்போது சைட்ல இப்ப நம்ம ஐடி அப்படிங்கும் போது சில கிராஷ் கோர்சஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கும். அந்த மாதிரி ஆர்கிடெக்சர் எடுத்து படிக்க போற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைட்ல என்ன மாதிரியான கிராஷ் கோர்சஸ் பண்ணலாம்? ஸோ இப்போ பிஆர்க் படிக்கும்போது எல்லா யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்க கரிக்குலம்லேயே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கேட், 3ds மேக்ஸ், ஃபோட்டோஷாப், ரெவிட் ஆர்கிடெக்சர். ஸோ இது எல்லாமே வந்து காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸே கண்டக்ட் பண்றாங்க. தேர் ஆர் ஹேவிங் MOU with other in CAD centers and other 3D technologies and they are running the courses. விழுப்புரத்திலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் சேகர், அவரிடம் பேசலாம். சேகர் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம்மா. வணக்கம். என்னோட பையன் வந்து சிவில் டிப்ளமா படிக்கிறான். சரி. அவன் வந்து அந்த ஆர்கிடெக்சர் படிக்கணும்னா எவ்வளவு செலவாகும்? ஓகே. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிஸ் அது த்ரூ கவுன்சிலிங் மூலமா நீங்க போனீங்கன்னா ஃபீஸ் வந்து 40,000 ரூபாய் வருஷத்துக்கு. அதே மேனேஜ்மெண்ட்ல போனீங்கன்னா இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் காலேஜ் டு காலேஜ். ஒரு காலேஜும் ஒரு ஃபீஸ். ஒவ்வொரு சில காலேஜ் 75,000 ரூபாய் ஃபீஸ், ஒரு காலேஜ் 1 லட்சம் ரூபாய், அதே வச்சு 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு சில சென்னை தமிழ்நாடு காலேஜஸ்ல அப்ளை பண்றாங்க. இப்ப ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லிருந்தீங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி AIEEE உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இது டோட்டலி டிராயிங், அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கும் போது இல்ல 2 விதமான அபிலிட்டி டெஸ்ட் பண்றதாங்க. ஒன்னு டிராயிங், இன்னொன்னு எஸ்தெட்டிக் சென்சிட்டிவிட்டி. அது வந்து வாட் கைண்ட் ஆஃப் அபிலிட்டி இஸ் பீங் டெஸ்டட்? ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் 3D விஜுவலைசேஷன். ஸோ ஒரு 3D பிளாக் கொடுத்து ஸோ அதை யூ ஹேவ் டு தேல் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல எப்படி நீங்க பர்சீவ் பண்ணீங்க, எப்படி நீங்க பாப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும். டிராயிங் வந்து பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங் ஒரு கான்செப்ட். ஸோ தே கோயிங் டு டிரா த பெர்ஸ்பெக்டிவ் டிராயிங். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை ஈஸியா பார்க்க முடியுமா? பிகாஸ் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கறது ஒரு பக்கமா இருந்தாலும் அந்த பேப்பர் அட்டம் பண்றதுக்கான பேசிக் ஃபண்டமெண்டல் நாலேஜ் வேணும். அது வந்து இந்த 10th ஸ்டாண்டர்ட் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்ல 12th முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ கோச்சிங் கிளாஸஸ் மாதிரி ஏதாவது இருக்கா, எஸ்பெஷலி பிஆர் அப்ளை பண்றதுக்கு? இது ஸ்ட்ரைட்டாவே அவங்க வந்து இப்ப 12th முடிச்சுட்டு எக்ஸாம் எழுத போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க. எக்ஸாம் எழுதும் போது சப்போஸ் ட்ரைனிங் கோச்சிங்லாம் போகாம நீங்க வந்து ஸ்ட்ரைட்டாவே எக்ஸாம் எழுதிட்டு சப்போஸ் இன் கேஸ் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, அதாவது இஃப் யூ ஸ்கோரிங் less than 80 marks, அப்ப 80 marks கீழ ஸ்கோர் பண்ணா you consider as a fail mark, you are not eligible. So again you will have to go for one more attempt. So in order to avoid that, it's better and safe to go for that coaching classes. போயிட்டு then you can apply for that. தொடர்ந்து பேசலாம். மோகன் என்கிற நேயர் காத்திருக்கிறார் காஞ்சிபுரத்திலிருந்து, அவரிடம் பேசலாம். மோகன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். இப்போ என்னோட சிஸ்டர் வந்து +2 படிக்கிறாங்க. சரி. SRM யூனிவர்சிட்டியில BE டிசைன்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஓகே. BARC இருக்கு. which is the best to her? ஓகே. இவங்க BARC பெஸ்டா இல்ல BE டிசைன்ஸ் பெஸ்டா? BE டிசைன் ஆர் BARC அப்படின்னு கேட்டீங்கன்னா BARC தான். ஏன்னா BE டிசைன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஃபார்மலி ஆல்சோ ஈக்குவல் டு இன்டீரியர் டிசைன் கோர்ஸ். இப்போ 3 years டிப்ளமா, 3 years பேச்சுலர்ஸ் இன் இன்டீரியர் டிசைன் எல்லாம் பண்றாங்க. ஸோ அதுக்கு மாதிரி தான். ஸோ பட் டு பி renowned as an architect அதுக்கு வந்து இட்ஸ் பெட்டர்
and you do a professional course which is BArch. சென்னையிலிருந்து இனியன் என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். இனியன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம். அதாவது டிப்ளமோல வந்து BArch முடிச்சிட்டு, சரி சொல்லுங்க, BArch முடிச்சிட்டு லேட்டரல் என்ட்ரியா செகண்ட் இயர்ல ஆர்கிடெக்சர் சேர முடியுமா? நோ, பண்ண முடியாது. நீங்க BE டிப்ளமா இன் சிவில் படிச்சுட்டு BE சிவில் போகும்போது செகண்ட் இயர் போவீங்க. ஸோ அந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கவுன்சில் நார்ம்ஸ்ல கிடையாது. சோ நம்ம வந்து டிப்ளமோ பண்ணிருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஆர்கிடெக்சர் பண்ணிருந்தாலும் ஃபர்ஸ்ட் இயருக்கு நாட்டா எழுதி தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண முடியும். நிச்சயமா எனக்கு அந்த நாட்டா எக்ஸாம் பத்தியும் அட் தி சேம் டைம் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் உடைய ஃபுல் ஸ்கோப் பத்தியும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச். இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்பொழுது பார்க்கலாம். தேசிய வனவிலங்கு வாரியத்தின் தலைவர் யார் என்ற கேள்விக்கு 1972ஆம் ஆண்டு வனவிலங்கு சட்டத்தின்படி தேசிய வனவிலங்கு வாரியம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் தலைவராக பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளார். ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் என்பது என்ன என்கிற கேள்விக்கு இந்தியா உலக வர்த்தக அமைப்பின் உறுப்பினராக ஆனதை தொடர்ந்து 1999ஆம் ஆண்டு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் குட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ற சட்டத்தை இயற்றியது. இந்த சட்டம் 2003ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இந்த சட்டத்தின்படி குறிப்பிட்ட பகுதியில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் குறியீடு வழங்கப்படுகிறது. மதுரை சுந்தரி சேலை, தஞ்சாவூர் தட்டு உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எகிப்தின் பிரதமராக பதவியேற்றுள்ளவர் யார் என்கிற கேள்விக்கு இப்ராஹிம் மெஹ்லிம் என்பவர் எகிப்தின் பிரதமராக பதவியேற்றுள்ளார் என்பது பதிலாகும். இந்திய அஞ்சல் துறையின் தமிழக அஞ்சல் பிரிவில் காலியாக உள்ள 1023 பணியிடங்களுக்கு 12ஆம் வகுப்பு படித்தவர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. போஸ்டல் அசிஸ்டன்ட் பணிக்கு 641 பேர், சார்ட்டிங் அசிஸ்டன்ட் பணிக்கு 237 பேர், போஸ்டல் அசிஸ்டன்ட் இன் சேவிங்ஸ் பேங்க் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் பணிக்கு 74 பேர், போஸ்டல் அசிஸ்டன்ட் இன் சர்க்கிள் ஆபீஸ் பணிக்கு 52 பேர் உட்பட 1023 பேர் தேர்வு செய்யப்படுகின்றனர். 18 முதல் 27 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்பில் ஆங்கிலத்தை ஒரு பாடமாக எடுத்து படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். 5,200 ரூபாய் முதல் 20,200 ரூபாய் வரை சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிரேட் சம்பளம் 2,400 ரூபாய் தரப்படும். இந்திய அஞ்சல் துறையின் இணையதளத்தின் வழியே வருகிற 27ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தையுடன்.